நமஸ்காரம். சுப நவராத்திரி. மும்பையில் முதலாக கொலு வைத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து நம் கலாச்சாரத்தை கொண்டாட ஆரம்பித்தது ஃபைன் ஆர்ட் சொசைட்டி செம்பூரே ஆகும். கடந்த 33 வருஷங்களாக பொம்மை கொலு வைத்து நவராத்திரி கொண்டாடி வருகிறோம். இந்த வருட கொலுவை ஒரு காணொளியில் காணலாமா? நுழைவாயிலில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையுடன் நம் கொலு ஆரம்பமாகிறது. அன்றைய தினத்திற்கான வர்ண ஆடைகளுடன் நம்மை அனைவரும் அழைக்க மிக பிரம்மாண்டமான கொலு நம்மை வரவேற்கிறது. ராமர், கிருஷ்ணர், ரங்கநாதர், ஸ்ரீனிவாச பெருமாள், பரமசிவன், கார்த்திகேயன் எல்லோரும் தம் தம் தேவிகளுடன் காட்சியளிக்கிறார்கள். தசாவதாரம், அஷ்டலட்சுமி, நவகிரக மூர்த்திகள் மட்டுமல்லாமல் 12 ஆழ்வார்கள், கர்நாடக இசை மும்மூர்த்திகளும் இடம்பெற்றுள்ளனர். அங்குசம் பாசாங்குசத்துடனும் கூடிய லலிதாம்பிகை தனி சந்நிதியில் தரிசிக்கலாம். மலையோ 18 படியோ ஏறாமல் சுவாமியே சரணமையப்பா என்று கூப்பிட இங்கு சபரீசன் நமக்கு தரிசனம் தருகிறார். மறுபுறமோ கோகுலத்துக்கு வாருங்கள் என்று கிருஷ்ணர் அழைக்கிறார். நமக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் அளிக்க தன்வந்திரி பகவானும் உள்ளார். சிரமமே இல்லாமல் அகோபில நவ நரசிம்மர்களை இங்கே சேவிக்கலாம். நமது மராட்டிய மண்ணின் இஷ்ட தெய்வமான பாண்டுரங்கனை ருக்மிணியுடன் விட்டல விட்டல என்று அழைத்து பண்டரிபுர தரிசனத்தையும் முடித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு ஆச்சரியம், எழுத்தாளர் கல்கி அவர்களின் என்றும் மறக்க முடியாத காவியமான பொன்னியின் செல்வனின் கதாபாத்திரங்களும் பொம்மை வடிவில் நம் குலுவை அலங்கரிக்கிறார்கள். சென்ற வருடம் கோலாப்பூர் மகாலட்சுமியை கண்டு கழித்தீர்கள். இந்த வருடம் எந்த தேவி என்பதை காண வருகை தாருங்கள். சப்தமி, அஷ்டமி, நவமி ஒவ்வொரு மாலையும் லலிதா சஹஸ்ரநாமத்துடன் ஆரம்பித்து நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. அனைவரும் வந்திருந்து மஞ்சள் குங்குமம் பெற்று கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து ஃபைன் ஆர்ட் சொசைட்டி செம்பூரின் நாரி சக்தியினை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.